காலை வணக்கம். நம்ம நீதித்துறையினுடைய நிர்வாகத்தில் புதிய கருவிகளினுடைய ஆதிக்கங்கள் உள்ளே நுழையப்பட்டு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால இந்த ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் அவர் ஒரு நிர்வாக அதிகாரி. அவர் இல்லாமல் நிறைய இடங்களில் பணி செய்கின்ற இந்த புது வகையான அலுவலர்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் கோர்ட் மேனேஜர் என்ற ஒரு போஸ்ட் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக பல ரிட்டுகள் போடப்பட்டு அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இப்போ உச்சநீதிமன்றம் 16/5/2025 பிஆர் கவாய் தலைமையிலான 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 2947, ஏஆர் 2020 சுப்ரீம் கோர்ட் 2947, All India Judges Association and others versus Union of India and others in the matter of Sachin Kumar Gupta and others, Court Manager Welfare Association. இன்னும் முழுமையாக கோர்ட் மேனேஜர் நியமிக்கப்படாத சூழ்நிலை அவங்க அசோசியேஷன் வச்சுக்கிட்டாங்க. இந்த தீர்ப்பை குறிப்பாக யாருடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புனா அட்வொகேட் அசோசியேஷன், ஆஃபீஸ் பேரர்ஸு, பார் கவுன்சில் மெம்பர்ஸு, சமூக நலன் கொண்ட வழக்கறிஞர்கள்லாம் இந்த தீர்ப்பை கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. இதை ரெகுலரைசேஷன் டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஹைகோர்ட்டில் 2 கோர்ட் மேனேஜரும், மாவட்டங்களில் 1 கோர்ட் மேனேஜரும் அவர்கள் பதிவாக ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு பணி செய்ய வேண்டியவரும் போட்டிருக்காங்க. அவங்க சர்வீசஸ் எல்லாம் ரெகுலரைசேஷன் பண்ணுறதுக்கு அஸ்ஸாம் ரூல்ஸ் ஆஃப் 2018 மாடல் ரூல்ஸாக பின்பற்ற சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சத்தீஸ்கட் ரூல்ஸ் கண்டிஷன் ஆஃப் சர்வீசஸுக்கு அவங்களுக்கு ரெகுலரைசேஷன் பண்ணியிருக்காங்க. இவர்களுடைய கடமைகள் என்ன, இவங்க எப்படி வேலை செய்யணும், இது எந்த ரெக்கமெண்டேஷனில் இந்த கோர்ட் மேனேஜர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் முழுமையாக டிஸ்கஸ் பண்ணி இதை இறுதியாக ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசியாக பேராகிராஃப் 44 ஒரு 9-10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாம் முழுசாக படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாகிடும். ஆக மொத்தம் என்னன்னா இந்த பாருங்கள், இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கேன்டீன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க ஒரு யூனியன் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஆதிக்கம் உயர்நீதிமன்றத்தினுடைய நிர்வாகத்தில் மாத்திரம் நீதித்துறை நிர்வாகத்திலையும் தலையீடு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த அந்த கேன்டீன் நடத்துகிற அதிகாரிகள் ஸ்டாஃபுக்கெல்லாம் பல மறைமுக உத்தரவுகள்லாம் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா அந்த வணிக எண்ணத்தோடு இவர்கள் செயல்படுகிறார்கள். இதை தடுக்கணும். என்ன இது அவர்களுடைய இப்போ நீங்கள் நான் 4 வருஷமாக இந்த குடியரசு தினத்துக்கு நான் போகிறதில்ல. குடியரசு தினம் சுதந்திர தினத்துக்குள்ள உயர்நீதிமன்றம் ஏன் போகிறதில்லைன்னா அது வழக்கறிஞர்களுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு விழாவாகவும் இல்லாமல் இந்த உயர்நீதிமன்றத்தை ஸ்டாஃபோட ஆதிக்கத்துக்கு கீழே போயிடுச்சு. அவங்களுக்குன்னு தனியார் ரூம் போட்டு சாப்பிடுவாங்க. வக்கீலுங்களெல்லாம் மதிக்க மாட்டாங்க. ஏன்னா வெயில் அதிகமாக படுற இடத்துல நமக்கு டென்ட்டு வச்சுருப்பாங்க. என்ன எந்த அளவுக்கு வழக்கறிஞர்களை அவமானப்படுத்த முடியும் அந்த அளவுக்கு அவமானப்படுத்துகிற நிலையில் அவங்க இருக்கிறதுனாலையும் அவங்க போடுற அந்த காக்காக்கு வச்ச சோறு அமாவாசை பௌர்ணமிக்கு மாலி அமாவாசை வைக்கிற மாதிரி வெளியில் வச்சுருவாங்க. நம்ம எடுத்து தின்னணும். இந்த சூழ்நிலையில் மாற்றுறதுக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு நல்ல விஷயம், பார் கவுன்சிலில் இண்டிபெண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அது நான் கேட்டிருந்தேன், அது பண்ணுறாங்க. அதனால் எல்லாத்தையும் அதில் போய் பண்ணிக்குங்க. நம்ம மானத்தை நம்ம காப்பாற்றிக்கணும். இது ஸ்டாஃப்பு அவங்களுக்கு பேரன் பேத்தி ஒன்று விட்ட சித்தப்பா பிள்ளை ஃபஸ்ட் கிளாஸில் வாங்கிட்டு 240 மார்க் வாங்கணும், எல்லாத்துக்கும் பட்டா கொடுத்து டிகிரி கொடுத்து. அது போன வாட்டி நீதிபதி என்கரேஜ் பண்ணலை. இப்போ இந்த நீதிபதி எப்படி பண்ணுறாருன்னு பார்ப்போம். என்ன பண்ணுறதுன்னு வேடிக்கை பார்க்க வேண்டியதுதான். நம்ம என்ன செய்ய முடியும். ஆனால் இந்த இவர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. இதை வழக்கறிஞர்களுக்கு ஒரு கோர்ட் ஆஃபீஸர்ஸு. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அரசாங்க வக்கீலுங்கள்லாம் இங்கே வரமாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அவங்க அங்கே போயிடுவாங்க செக்ரட்டேரியட்டில், கவர்னர் வீட்டில் சோறு சாப்பிட்றதுக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு வராங்களா வரலையான்னு கூட சொல்ல முடியாது. அதிசயமாக வருவாங்க.
அதனால் அவங்க கவனங்கள்லாம் அங்கே தான் இருக்கும். எல்லாம் ஒரு மாதிரி இப்போ நம்மளை மாதிரி பைத்தியக்காரனுங்களாம் அங்கே போய் உட்காந்துக்கணும். அது சில பேர் இந்த ஹைகோர்ட் ஜட்ஜு ரெக்கமெண்டேஷன் போடுறவங்க வேறு எதையாவது உள்நோக்கம் வச்சுக்கிட்டு நீதிபதிகளை ஒட்டி உராசி தோளோட தோல் உராசத்துக்காக போகிறவங்க, பழைய நீதிபதிகளை பார்க்கலாம் என்ற எண்ணத்தோடு போகிறவங்க அவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. உணர்வோடு போகிறவங்களும் இருக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால் இந்த அவமானங்களெல்லாம் நம்மளால் சகிச்சிக்க முடியல. அதான் நான் போகிறதில்ல. நம்ம நம்ம மதியாதார் தலைவாசல் மிதிக்காதுன்னு சொன்ன மாதிரி எங்கே நமக்கு மதிப்பு இல்லையோ அங்கே நம்ம போக வேண்டிய அவசியம் கிடையாது. தேசிய கொடி இருக்குது, நம்மளை கூப்பிட்டு கொடி ஏற்றத்துக்கு 1000 பேர் காப்பிட்றாங்க. அதுவே நம்மளால் போக முடியும், உடல்நிலை சரியில்லை. ஆனால் சில நேரங்களில் போய் தான் அவனும் போயிட்டுருக்கோம். ஆக இந்த தீர்ப்பை படிச்சுக்குங்க. ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 2947. அது ஆல் இண்டியா ஜட்ஜஸ் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் அதர்ஸ் in the matter of Sachin Kumar Gupta and others, court manager welfare association. காலை வணக்கம்.